மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்காங்க. ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது மட்டும்தான். ஆக 12ஆம் இடம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் அது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருக்குது. அதை காட்டிலும் செலவுகள் ரொம்ப பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எப்பயும் போல் இந்த வாரமும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அவசியமாக. அவசரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செயல்படுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. உங்களோட முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. ஆக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க. ஏதாவது புதிய விஷயங்களில் ஈடுபடுறதாக இருந்தால் அவசியமான முடிவு பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருசாக இல்லை. நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இந்த வாரம் யோசித்து செய்யுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, ஆனால் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நான் ஏதாவது ரோல் மாறணும், இன்னர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றம் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நார்மலாக தான் இருக்குது. வருமானம் வர்ற மாதிரி தோற்றம், பிஸ்னஸுமே சுமாராக தான் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நார்மலாக என்ன ஓடிட்டுருக்கோ அது மாத்திரம் நடந்தால் போதுமானது. ஆக இந்த வாரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி சுமாரான பலன். இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சனி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்.